Hello students, welcome back to our channel மாநகராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறையில் மாற்றம், சற்றுமுன்பு கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனுவல் எக்ஸாமினேஷன் தேர்ட் டேர்ம் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் அடுத்து வந்து 1லேருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கோடை விடுமுறை 52 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவித்து பள்ளி கல்வித்துறை அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். வெயில் எதிரொலி காரணமாக பள்ளிகள் திறப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் நமக்கு செய்தி குறிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் இன்னையோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தேர்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மெயினாக நம்ம பார்க்கும்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு எப்போது? கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் தேதி குறித்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சில தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 2ஆம் தேதியும் 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரை மாணவிகளுக்கு ஜூன் 9ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வராத போதிலும் ஜூன் 4 அல்லது 5ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தனியார் பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் 52 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 10, 11, 12ஆம் வகுப்பு 1லேருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கோடை விடுமுறை தொடங்கியுள்ளது. ஜூன் 1 வரை அவர்களுக்கு 45 நாட்கள் விடுமுறை உறுதியாகியுள்ளது. அதேபோல் சில தனியார் பள்ளிகள் ஜூன் 4ஆம் தேதியும் வேறு சில தனியார் பள்ளிகள் ஜூன் 9ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என கூறியுள்ளனர். ஸோ இதை டோட்டலாக நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது 52 நாட்கள் விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா வருகின்றன. ஸோ அரசு பள்ளி மாணவர்களுக்கு இதை விட கூடுதலாக விடுமுறை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிலுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் மீண்டும் பள்ளிகள் திறப்பு தேதிகள் குறித்து தமிழக அரசு வந்து ஆலோசனை எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மர் ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஜூன் 2nd வீக்கில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போயும் ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு சில மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2வது வாரம் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்கூல் ரீஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2nd வீக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ரீஓப்பனிங் ரிலேட்டட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநகராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டு இருக்கோம். ஸோ பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து பார்த்தோன்னா போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்குது. ஸோ இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.